பரமசிவனாகப்பட்டவன் உலகத்துக்கு எத்தனை பெருமைகளை செய்யக்கூடியவர். காக்கக்கூடியது நாராயணன், அழிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான். படைக்கிறது பிரம்மதேவன். பார்க்கடல கிடைக்கிறாங்க அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறா மாத்தி வாழ்பக்கமாகப்பட்டத தேவர்கள் பிடிச்சு தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிச்சு மந்தகிரி மலையை மத்தாக்கி கடைகிறாங்க. அப்படி கடையும் பொழுது என்னாச்சு கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஆழகால விஷம் தோன்றுகிறது. விஷத்தினுடைய வலிமை எல்லாத்தையும் தாக்குது. ஒண்ணு பண்ண முடியல. விஷம் எங்கும் பரவ நாராயணன் போய் முறையிட்டார்கள். மேனி கருப்பா மாறிடுச்சு. அவனால ஒண்ணும் பண்ண முடியல. பார்த்தார் பரமசிவன் போனாங்க. பரமசிவனே ஆழகால விஷம் விஷத்திலிருந்து காப்பாற்றணும் நீங்கன்னு சொல்லும் பொழுது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. நேரம் போனாரு, ஆழகால விஷத்தை எடுத்தாரு. அப்படியே அதை பருகும் பொழுது பருகி கொண்டிருக்கிறார். பார்வதி பார்த்தா ஆகா இத்தனை பேர் சும்மா இருக்கும் போது ஆழகால விஷத்தை எடுத்து எம்பெருமான் சிவபெருமான் குடிக்கிறாரே, அவர் உயிர்க்கே ஆபத்தை மாறிடுமே அப்படின்னு சொல்லி இந்த தொண்டை பகுதியை குடிச்ச விஷம் கழுத்தை நெருங்கும் பொழுது பார்வதி இறுக்கி பிடிச்சாலாம். அப்படி இறுக்கி பிடிக்கும் பொழுது இந்த கண்டத்திலே விஷம் வந்து தங்கிருது. அதனாலதான் திருநீலகண்டன்னு சொல்லி எம்பெருமானுக்கு பேரு. அது வரைக்கும் சமமாக இருந்த இந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய கழுத்தை உயிர் போயிடக்கூடாது விஷம் வந்துகிட்டு சொல்லி கழுத்தை இறுக்கி பிடிச்சாலையா இந்த கழுத்து முன்னால பூஜிக்கிடுச்சு. அப்படி ஊதிச்சா இல்லையா ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா கிடந்த சங்க ஊதிக்கட்டான ஆண்டின்னு சொல்லுவாங்க. இது ஊதக்கட்டான ஆண்டி. அது வரைக்கும் சமமாக இருந்த சங்கு இறுக்கி அழுத்தும் பொழுது முண்டாடி நீண்டுகிடுச்சு. அதுல உருவான முடிச்சு ஆண்களுக்கு உண்டான முடிச்சு.